ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேர்திக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட்டில் நடந்த இன்ஸ்டன்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மார்வல் சைட்லேருந்து மிட்நைட் சென்ஸோட மூவி டெவலப்மெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதை கேன்சல் பண்ண தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி மார்வல் சைட்லேருந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கா ஒரு ரூமர் வந்திருக்கு. அடுத்ததாக எலியட் பேஜ் ஆக்டருக்கு மார்வலில் ஒரு ரோல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் எந்த ரோலில் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் டீனேஜ் வெர்ஷன் ஆஃப் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அது கரெக்டாக இருப்பாரா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லோக்கியை நினைக்கிற டாம் ஹிடல்ஸ்டன் அவர் டேர்டெவிலை எம்சியூவில் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மல்டிவர்ஸில் எல்லாமே சாத்தியம்தான், யாருக்கு தெரியும். டூம்ஸ்டேல மீட் பண்ணலாம். லிலியோ அண்ட் ஸ்டிச்சி மூவி 3 வாரமாக யூஎஸோட நம்பர் 1 மூவியாக இருக்குது. அதோட பட்ஜெட் வெறும் 100 மில்லியன் தான். ஆனால் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது 800 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. சீக்கிரமாக 1 பில்லியன் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். Thor 11 தன்னோட போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்ச ஹெர்குலிஸ்க்கு ஒரு ப்ராஜெக்டை எம்சியூஸ்லேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. அப்படி வந்தால் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஐஸ் ஆஃப் அக்காண்ட ப்ராஜெக்டில் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை பற்றின சில விஷயங்கள் அதில் இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கூடவே இதில் அயன் ஃபிஸ்ட் கேரக்டரும் அப்பேர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அயன் ஃபிஸ்ட் அப்பேர் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டைம்லைனை 1260 பிசியில் செட் பண்ணியிருக்காங்க. இதில் நானின்ற ஒரு ஃபார்ம் டோரா மிராஜி கிளானை சேர்ந்தவங்க ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே இதோடைய வில்லனா லயன்னு சொல்லிட்டு ஒரு பைரட்டை பேஸ் பண்ணியிருக்க போதாக சொல்லியிருக்காங்க. சீரீஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்ததாக தோருடைய அக்கா ஹெல்லா அப்கமிங் எம்சியூ ப்ராஜெக்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. அடுத்ததாக ஸ்கார்லெட் ஜோகான்சன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தண்டர்போல்ட்ஸ் மூவிலேருந்து அவங்க பேரை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு நேம் இருந்துச்சு. ஆனால் அவங்க அதை எதுவுமே பண்ணலைன்றனால மார்வல் கிட்ட ஏன் நேமை ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்பைடர்மேன் த பிராண்ட் நியூ டேயில் பனிஷர் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேமியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டேர்டெவில் வரதுக்கான சான்ஸ் இருக்கிறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோஸ்ன்றனால மீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. வண்டர்மேன் சீரிஸோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அதில் டேமேஜ் கண்ட்ரோல் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேமேஜ் கண்ட்ரோல் தான் 2012 அவெஞ்சர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த சிட்டாரி ஆர்மோட ஷிப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதுலேருந்து தான் வல்ச்சர் உருவானார். எல்லாத்துக்குமே லிங்க் இருக்க மாதிரி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மைல்ஸ் மார்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்க ஷாமிக் மோரி ரீசெண்டாக அந்த ஒரு இன்டர்வியூவில் நான் 3 வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அது நான் 3 படத்துக்கு தான் கொடுத்தேன், 3 கேரக்டருக்கு இல்லைன்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த மாதம் தான் ஹைநாட் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. யாரெல்லாம் எக்ஸைட்டாக இருக்குன்றீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அதோட சீசன் 2 பற்றி ஆக்ட்ரஸ் கேட்கும் போது இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிளானுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டூம்ஸ்டே நியூஸ் இல்லாமல் வாரமே முடியாது போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரமும் டூம்ஸ்டேலேருந்து சில ரூமர்ஸ் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது சாம் வில்சன் ஒரு லீடிங் ரோல் இருக்கிறதாகவும், ஷூரிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலாகவும், ஷாங்ஸிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ரோல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கூடவே டூம்ஸ்டேல ஒக்காண்டாவுக்கும் டெலக்கனுக்கும் இடையில நடக்கிற ஒரு சின்ன டென்ஷனான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் டிசி அண்ட் ஹாலிவுட் சைடில் வரும்போது ஜேம்ஸ் கன் வண்டர் உமனுக்கான புதிய மூவிக்கான ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது இப்போ வண்டர் உமனுக்கான கேஸ்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யார் வண்டர் உமன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் அன்னாடி ஆமஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிசி ஸ்டுடியோ சைட்லேருந்து ஒரு புதுசாக அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று வருது. இதுக்கு மிஸ்டர் மிராக்கிள்னு நேம் வச்சுருக்காங்க. ஃபோர்ட்நைட்டில் சூப்பர்மேன் பண்டல் இப்போ அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் ஃபோர்ட்நைட் விளாட்றீங்க, யார்கிட்டலாம் சூப்பர்மேன் பண்டல் இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மிக்கி மவுஸ் கிளப் ஹவுஸ்க்கான கார்ட்டூன் டிஸ்னி ப்ளஸில் ஜூலை 21 திருப்பி ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டெவில் வியர்ஸ் பிராண்டா 2 மூவியோடைய ஷூட்டிங்கை ஜூலை மாதம் ஷெடியூல் பண்ணியிருக்காதா எம்ரி பிளேன்னு சொல்லியிருக்காங்க. டாய் ஸ்டோரி 5 சின்ன ப்ளாட் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது இதோட டேப்லெட் தான் மெயினான வில்லனாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு லில்லி பேன்னு நேம் வச்சுருக்காங்க. இப்போ இருக்க குழந்தைங்க எப்படி டேப்லெட் பார்த்து கெட்டு போகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி இருக்க போகிறதா நினைக்கிறேன். இந்த மூவி ஜூன் 19 ரிலீஸ் ஆகுது. டிஸ்னி சைட்லேருந்து மோனா 3 இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. மோனா 1 நல்லா இருந்துச்சு, மோனா 2 அந்தளவுக்கு இல்லை. மோனா 3 எப்படி இருக்குன்றதை ரிலீஸ் ஆகாமல் பார்த்துருக்கோம். இந்த வாரம் ஏலியன் நேரத்துக்கான புதுசாக சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புதிய சீன்ஸ் எதுவும் இல்லை, பழைய சீன்ஸாக இருக்குது. 2-3 புது கிளிப்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் ஆகஸ்ட் 12 ரிலீஸ் ஆகுது. டிஸ்னி இன்க்ரெடிபிள் ஸ்டோரியோடைய டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே கேஸ்ட் பண்ணிட்டாங்க. பீட்டர் ஸ்டோன் டைரக்ட் பண்ணுறாரு, டோனா மர்ஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பிராட் பேர்ட் அதுக்கான ஸ்டோரியை நரேட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூவி 2029 2030 தான் ரிலீஸ் ஆக போகிறதா இருக்குது.
அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வாரம் அந்த நியூஸ். இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணதோ தப்பாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.